என்ன ஆனாலுங்க எங்க எடப்பாடி ஐயாவை மட்டும் நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோங்க அப்படின்னு முட்டு கொடுக்கக்கூடியவர்களா நீங்க? அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லைங்க, எங்க ஏடிஎம்கேவை நாங்க ஆக்கப்பூர்வமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், அதுல எங்க எடப்பாடி அவர்களுடைய ரோலும் முக்கியமானதாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கருதக்கூடியவர்களாக இருந்தா, அப்படியாப்பட்ட ரத்தத்தின் ரத்தங்களாக இருந்தா கொஞ்சம் உங்க வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு அதிமுக ஐசியூவில் தத்தளித்து கொண்டிருக்குங்க. அதுக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுது, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அதிமுக தடுமாறிக்கிட்டு இருக்கு? என்ன மாற்று? அதாவது இந்த 10ஐயும் எடப்பாடி அவர் ஃபாலோ பண்ணா நிச்சயமா அதிமுக அடுத்த ஆளுங்கட்சியாக வருங்க அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அது மட்டும் இல்லைங்க, நிறைய அடுக்கடுக்கான இந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கல. அதிமுக தமிழ்நாடுடைய தேர்தல் வரலாறு, அப்புறம் எம்ஜிஆர் அவரு, ஜெயலலிதா அம்மா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த 5 சிக்கல்களால் தத்தளிக்கும் எடப்பாடி, ஏடிஎம்கேவின் தற்போதைய நிலை. சமீபத்திலேங்க தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு இளைஞர் திரு மகேந்திரன் அவர்கள் திடீர்னு தீக்குளித்து தற்கொலை செஞ்சிருக்காருங்க. அதுதான் பலரையும் ஷாக் ஆக்கியிருக்குன்னா அதில் அவர் சொன்ன காரணம் அப்படிங்கிறது, அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுக ஒருங்கிணைந்து மறுபடியும் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும், அதிமுக வலுவாக மாறணும், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா அப்பவும் நான் அதிமுக தொண்டனாகவே பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவிட்டு விட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு விட்டு இப்படி அவரு தற்கொலை செஞ்சுக்கிட்டாருங்க. உண்மையிலேயே கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களுக்கு இது ஒரு பெரிய அளவுல அவங்கள உலுக்கி இருக்கு. பெரிய ஷாக் தான். உலகத்துல எங்கேயுமேங்க தற்கொலை அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியாது, அது தவறு தான். ஆனாலும் மகேந்திரன் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதுதான் அதிமுகவினருடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு. ஏன்னா போன 2021 65 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சது அதிமுக. அப்ப எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையாவது பெற்றது. ஆனா இன்றைக்கு 2026 அதுவும் சுருங்கி 47 எம்எல்ஏக்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய வரலாற்றுல 3வது இடத்துக்கும் அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில இல்லாத ஒரு கட்சியாக இருக்க போதுங்க. தொடர் தோல்வி, தொடர் வெற்றியை அதிமுக பெற்று இருக்கு 10 ஆண்டுகள். ஆனா இந்த முறை தான் தொடர் தோல்வியை அடுத்தடுத்து சந்திச்சிருக்கு அதிமுக. இது ரொம்பவே அவங்களுடைய தொண்டர்களை உலுக்கி இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா 1977 அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. அந்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே இந்த 2027 50 ஆண்டுகள் நிறைவடைந்து பொன்விழா காண இருக்கு அதிமுக ஆட்சி பொறுப்புல. ஆனா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. கொடுமைன்னு கொதிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். இதற்கடுத்து அந்த 47லையுமே பல்வேறு பிரச்சனைகள்ங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராகவே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல தீர்மானத்துக்கு எதிராகவே வாக்கு செலுத்தினாங்க. கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் திரு CV சண்முகம், திரு SP வேலுமணி பின்னாடி அணி திரண்டாங்க. அதுவுமே பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் SP வேலுமணி அவருடைய டீம்ல இருந்த அந்த எம்எல்ஏக்கள் பின்னாடி எடப்பாடியை சந்திச்சு வருத்தம்லாம் தெரிவிச்சு இப்போ ஒற்றுமை ஆகிட்டாங்க. ஆனாலும் கூட முனகல்கள், பஞ்சாயத்துகள் உள்ளுக்குள்ளார புகஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இதற்கடுத்து மிக முக்கியமாக டிவிகேவுடைய தூண்டிலுக்கு பலியாகும் அதிமுகவுடைய மாஜிக்கள் பல்வேறு அதிமுகவினர். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு, திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள், அப்புறம் கொத்து கொத்தாக அதெல்லாம் அப்படியே வாசிச்சோம்னா இந்த வீடியோவே 20-30 நிமிஷம் போகும் போல. அந்த அளவுக்கு எல்லோரும் போயிட்டு அங்கே தாவேக்காவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க விரிக்கக்கூடிய அந்த வழியில் விழுந்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் வசனப்படுறாங்க. அதில் திரு கடம்பூர் ராஜு அவரு அமைச்சராக இருந்த காலத்தில் அந்த நேரத்தில் தற்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருடைய பட விவகாரத்துக்காக அவரை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் போயிட்டு தாவேக்கால இணைகிறாரு கடம்பூர் ராஜு. இவரு பல மணி நேரமாக காத்துட்டு இருக்காரு. அந்த 2 படங்களையும் போட்டு ஒரு பக்கம் தாவேக்காவினர் கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த அதிமுகவை தாங்கி நிற்கிற வேர்கள் போல தாங்கி நிற்கிற அந்த கோடிக்கணக்கான ரத்தத்தின் ரத்தங்கள்
குமுறுறாங்க. அதற்கு அடுத்து இப்ப புதிதாக களத்துல திரு அண்ணாமலை வந்திருக்காரு. அதாவது அங்கேயும் நிறைய பேர் பிரியிறாங்க. அந்த சைடும் அதிமுகவினர் போய் சேராம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை. சரி அப்படின்னு இந்த 2 பேரை மட்டும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா, அது இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போறாங்க அப்படின்னு ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த கருத்துருவாக்கம் தொடர்ந்து பேசுபொருளாக மாற்றியிருக்காங்க. அது மேலும் வலுப்பெற்று அதிமுகவுடைய அந்த அடையாளம் இல்லாம போயிடுமோ, அது பலகீனமாக்கிடுமோ அப்படின்னு, அதாவது இந்த முக்கோண சிக்கல்களால தவிச்சிட்டு இருக்காரு, தத்தளிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறது தான் இந்த சமகால அரசியல் சூழல்கள் உணர்த்துதுங்க. தடுமாறும் அதிமுக 7 காரணங்கள். 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமிங்கிறதெல்லாம் போய் இப்ப 12 தோல்வி பழனிசாமியாக மாறி இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர். தொடர் தோல்விகள் முதன்மையான காரணமா இருக்கு, தடுமாறிக்கிட்டு இருக்கு அதிமுகங்க. ஆனா இந்த தொடர் தோல்வி மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது. இன்னொரு பக்கம் சரியான உத்திகளை வகுக்காத, அனைவரையும் அனுசரித்து போகாத, அந்த அணுகுமுறையில மாற்றம் காணாத ஒரு தலைமையாகவும் அதிமுக இருக்குங்க. இது ஒரு காரணம். இதற்கடுத்து 3வதாக தான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு நினைக்கிற அந்த சர்வாதிகார மனோபாவம் வெளிப்பட்டது. இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், எங்களுடைய அம்மா, இவங்க எல்லாமே அப்படி இருந்தா கூட அந்த அளவுக்கு ஆளுமையாக பலரை எதிர்த்து அப்படி ஒரு நேம் அவங்களுக்கு கிரியேட் ஆகியிருக்கு. அந்த அளவுக்கு அவர்களைப் போல இன்னும் எடப்பாடி அவர்கள் மாறல. அப்படி இருக்க தான் வச்சதுதான் சட்டம்னு அவர் சொல்றத ஏத்துக்க முடியல. 4வதாக பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பதவியை போடுறதா இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அம்மா காலத்துலாம் அப்படி இல்லை. யாரு என்னன்னு பேரு ஊர் தெரியாதவர்கள் கூட நல்ல பொறுப்புக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல மாணவர் அணியில இருந்தவங்க எல்லாம் மந்திரி ஆகியிருக்காங்க. ஆனா இப்ப பணம் இருந்தா மட்டும்தான் கட்சியிலையும் பொறுப்பு வாங்க முடியும், தேர்தலையும் சீட்டு வாங்க முடியும். தொடர்ந்து தேர்தல்களில் இவர் தலைமையில பார்த்தோம்னா மாஜிக்கள் தான் பெரும்பாலும் சீட்டுகளை வாங்கினவங்களா இருக்காங்க. இதற்கடுத்து தொடர்ந்து இவருடைய தலைமையில மாஜிக்கலா இருந்தவங்க தான் அடுத்தடுத்து தேர்தலில் சீட்டு வாங்கினவங்களா இருக்காங்க. இப்படி இருந்தா எங்கெங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கும்? தடுமாறிட்டு தான் இருக்கும். அப்புறம் அம்மா காலத்துலலாம் கட்சியை விட்டு நீக்கினவங்கள கூட அவங்க மறுபடியும் கட்சிக்குள்ளார இணைச்சிக்கிட்டாங்க. கட்சி தான் பிரதானம்னு நினைச்சாங்க. ஆனா இவர் தனிப்பட்ட ஈகோ தான் முக்கியமா நினைச்சிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு? இவர் எழுத்த திரு செங்கோட்டையன் அவர்கள் மாஜியா இருந்தாரு, இன்னைக்கு மினிஸ்டர் ஆகிட்டாரு. இவரெல்லாம் யாருங்க பெரிய, அவரெல்லாம் ஒன்றும் பெருசா வந்துட முடியாது அப்படின்னு இவர் கண்டுக்காம விட்ட திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இன்னைக்கு அவர் முன்னாடி இவரு பதில் சொல்லக்கூடியவராக இருக்காரு சட்டமன்றத்துக்குள்ளார. ஏன்னா மிக உயர்ந்த சபாநாயகர் ஆகியிருக்காரு. இப்படி நம்ம அடுக்கிட்டே போலாங்க. மாற்றுக் கட்சிக்கு போகக்கூடியவங்க அதிகமாகிட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு மட்டும் இல்ல, பணத்துக்காக பதவிக்காக போயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி முன்னாள் அமைச்சர் திரு பெஞ்சமின் இப்ப திமுகவில் போய் ஐக்கியமாகியிருப்பாரு. அப்ப இங்கேயே பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது தாங்க உண்மை. அடிமட்ட தொண்டர்களும் கிளை அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொட்டு ஒன்றியம் அப்படி எல்லாருமே அணியா படப்படையா போய் இங்க மாற்றுக் கட்சிகள்ல சேர்றாங்க. அதற்கான முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க? பெரும்பாலான மாஜிக்கள் தேர்தலுக்கான செலவுகளை அவங்க பார்த்துக்கல. சரி, எப்படியும் ஆளுங்கட்சியா மாறிடுவோம் அப்படி சொல்லித்தான் எடப்பாடி அவரு ஓடுங்கன்னாரு. கடனை உடனெல்லாம் வாங்கி தேர்தலில் நின்னா மோசமான தோல்வி. வாங்கின கடனுக்கு வட்டி மேல வட்டி. எத்தனை வீட்டை விற்கிறது, எத்தனை நிலத்தை விற்கிறது? இதே நிலைமை போனா அப்புறம் மோசமா போயிடும். அதை தவிர்க்கணும். எங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு தான் பலர் சரி பவர்ல இருக்கக்கூடிய கட்சியில போய் சேர்ந்துப்போமே அப்படின்னும் அந்த பக்கம் போறாங்க. பெரிய அளவுல கடன் சுமையில பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த 7வது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது, அதிமுகவை ஒரு பிரதேசத்துக்கான கட்சி போல சுருக்கிட்டாரு. இவருடைய தலைமையை காப்பாத்திக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஆனா அதிமுகனா என்ன? அது பரவலாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, மேற்கு மண்டலத்திலும் அந்த மேற்கு மண்டலத்திலையும் இப்ப சேதாரம் ஆயிடுச்சு. வெறும் அந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் கொஞ்சம் விழுப்புரம், அந்த சைடில் கொஞ்சம் ஈரோடு, கோவை அப்படின்னு ஒரு வட்டாரத்துக்கான பார்ட்டியா மாறிடுச்சு. இதே நிலை நீடித்தா 65, 47 ஆனது போல கடைசியா 0க்கு வந்து நின்னுரும். அதை எடப்பாடி அவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க
அதிமுகவுடைய வேர்கள் போல இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள். எடப்பாடி இந்த 10ம் செய்தால் அதிமுக அடுத்த ஆளுங்கட்சி. இந்த 10 எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் செஞ்சாருன்னா அடுத்த ஆளுங்கட்சி எங்க அதிமுக தாங்க அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க கோடிக்கணக்கில் இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, இவரை முதல்ல படிக்க சொல்லுங்க, இவருடைய வரலாறை முழுமையாக உள்வாங்க சொல்லுங்க, அதுல இருந்து படிப்பினையை எடுத்துக்க சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையை தான் சொல்றாங்க, அரசியல் வாழ்க்கைய. அதாவதுங்க 1980கள் காலகட்டத்தில் அப்போ ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தாலும் கூட சென்ட்ரல் தேர்தல் ஒன்று வருது. அந்த 80களுக்கு பிந்தைய காலகட்டத்தில் எம்பி தேர்தலில் மோசமான தோல்வியை சந்திக்கிறாரு எம்ஜிஆர். இது சம்பந்தமா தனியாகவே ஒரு வீடியோ போடணும், பின்னாடி நான் நிச்சயமா பண்றேன். சரி, இப்போ என்ன நடந்ததுன்னா உடனே ஒரு திறனாய்வு பண்றாரு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப 9,000 ரூபாய் வரை பொருளாதார உச்சவரம்பு வச்சாங்க. அந்த 9,000 ரூபாய்க்கு குறைவா வாங்கினா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்தது பெரிய எதிர்ப்பு கிளம்புனதுங்க. ஸோ உடனடியாக அந்த மெத்தடை நீக்கிட்டு 31% இருந்த இடஒதுக்கீடை பேக்வேர்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% அப்படின்னு உயர்த்துறாரு. அதாவது தப்புல இருந்து அவர் பாடம் படிச்சாரு. அந்த நேரத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டது காங்கிரஸால. பின்னாடியும் அமோகமாக மாநிலத்தில் வெற்றி அடைகிறாரு. சரி, இவருக்கு அடுத்து யாரை படிக்கணும் அப்படின்னா, ரெண்டாவது இந்த வரலாறுலையும் இருக்குங்க, மற்றொருவர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வரலாறை படிக்கணும். தொடக்கத்திலேயேங்க அவங்க தலைமை பொறுப்புக்கு வரப்பவே ரெட்டலை சின்னம் அவங்களுக்கு கிடைக்காம பெரிய போராட்டம்லாம் நடந்தது. ஆனால் போராடி அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று அவங்க ரெட்டலை சின்னத்தை மீட்டாங்க. மீட்டது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அடுத்து ஆளுங்கட்சியாக வருவதற்கும் அடித்தளம் போட்டாங்க. 1989 அந்த 90கள் காலகட்டத்தில் என்னன்னாங்க, திமுக அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சாமர்த்தியமாக அணுகுமுறையை வச்சிருக்காரு. தேசிய அரசியலையும் பெரிய தாக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் 2 இடைத்தேர்தல் வருது சட்டமன்றத்துக்கு. அந்த 2 தேர்தலையுமே 2 தொகுதியிலையுமே சூப்பராக வெற்றி அடைகிறாங்க ஜெயலலிதா அவங்க. அதுக்கப்புறம் எம்பி தேர்தல் வருதுங்க. அதுலேயும் அமோகமாக ஒரு தொகுதி கூட தோல்வி அடையாத ஒரு வெற்றியை பெறுகிறார் ஜெயலலிதா அவங்கங்க. அதாவது இரட்டை இலை சின்னம் வந்த பிறகு எவ்வளோ சூப்பராக அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த புக்கில் அந்த வரலாறுலாம் தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கான வலுவான அடித்தளமாக மாற்றினாங்க. இவருக்கும் இரட்டை இலை சின்னம் கிடைச்சது. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, தொடர் தோல்வியை தான் தொடர்ந்து பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மூன்றாவது முக்கியமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கட்ஸை இவர் கற்றுக்கணும். அதே நேரத்தில் சர்வாதிகாரமாக இல்லாமலும் இவர் பார்த்துக்கணும். உணர்வுபூர்வமாக சொன்ன பேச்சை கேட்குற மாதிரியான ஒரு பெரும் படையை ஒரு உருவாக்கிக்கணும். நான்காவதாக நிறைய அளவில் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். புதிய முகங்கள் நிறைய பேர் வரணும், இளைஞர்கள் வரணும். ஐந்தாவது இதை ஒட்டித்தான் 60+ தான் அதிமுகவாக இருக்குது. இன்றைக்கும் அதை -40 40க்கும் குறைவான அதிமுகவாக மாற்றணும். தேர்தலுக்கு முன்னாடியே பூத் அளவில் நிறைய பெண்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னார். அதை இன்னும் வீரியமாக கொண்டு போகணும். பூத் அளவில் மட்டும் கிடையாது, எல்லா பொறுப்புகள்லையும் மாவட்ட செயலாளர் தொட்டு ஒன்றியம் கிளை வரை எல்லா பொறுப்புகள்லையும் 40க்கும் குறைவானவர்களை கொண்டு வரணும் அதிக அளவில். அதற்கடுத்து ஆறாவதாக பார்த்தோம்னா, குறுநில மன்னர்கள் போல பெரும்பாலான மாஜிக்கள் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய அதிகாரங்களை குறைக்கணும். அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவர் போனதால தான் இப்போ தோல்வியும் வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த 47 எம்எல்ஏக்களுக்கு ஆபத்து வர வைக்கக்கூடிய வேலைகள்லாம் சிலர் செஞ்சாங்க. ஸோ இப்போ அவர் சுதாரிச்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரே அடியாக சீனியர்கள் அந்த பக்கம் தாவிடாதபடியும் பார்த்துக்கணும். அவங்களுடைய அதிகார எல்லைகளை சுருக்கணும். இன்னொரு பக்கம் வலுவான, அதாவது திமுகவுக்கு சொன்னது தான், மக்கள்ல இருந்து மக்களுக்காக போராடுபவர்களை கேடர்களாக உள்ள கொண்டு வந்து இளைஞர்களை கொண்டு வந்து அவர்களை லீடர்களாக மாற்றணும் எடப்பாடி. அப்புறம் 7வதாக நிறைய பெண்கள், குறிப்பாக பட்டியல் சமூகத்தினர், அதற்கடுத்து சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமிய சமூகத்தினருந்து நிறைய தலைவர்களை அதிமுகக்குள்ளார உருவாக்கணும். அதில் பெண்களும் ஏன் சொல்கிறேன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பெண்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகிடுச்சு. அப்போ ஒரு 5% வாக்குகள் உங்களுக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் கவனமே செலுத்தாமல் இருந்தால் எப்படி? அப்புறம் 8வதாக பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்னதான் புதிய முகங்கள், இளம் யங்ஸ்டர்ஸ் உருவாக்கணும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா விவாத களங்களில் புதிய முகங்கள், இளம் முகங்கள், இல்லைன்னா இறங்கி அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அடிக்கக்கூடிய முகங்களை, பேச்சாளர்களை முன்னிறுத்தணும்.
நான் ஸ்டாப் அட்டாக் இருக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி எம்பி தேர்தலில் அவர் நின்னார் கோவையில். அப்போ பாஜக வந்து சீன்னப்ப திரு அண்ணாமலை அவருக்கு எதிராக என்ன அட்டாக்கு, பதிலுக்கு பதில் அரசியல் ரீதியாக அடித்தார், கொள்கை ரீதியாக. அதுக்கப்புறம் திரு வைகை செல்வன் எழுத்தாளர், இலக்கியவாதி, கொள்கையாக அடிப்பார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திரு பொன்னையன் அவர்கள், அப்புறம் திரு ராஜ் சத்யன் அவர்கள், திரு கல்யாண சுந்தரம், இப்போ லேட்டஸ்டாக கட்சிக்குள்ளார இணைந்த காளியம்மாள் அவர்கள். காளியம்மாள் அவர்கள்லாம் பேச்சுக்காகவே பெயர் பெற்றவங்க நாத்தாக்காவில் இருந்தப்ப. இந்த தேர்தலில் அவங்க பேசுனது எந்த அளவுக்கு ரீச் ஆனிச்சு, ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய கவனத்தையும் திருப்புனுச்சு அப்படிங்கிறது தெரியல. இனிமேலாவது இந்த முகங்களை தீவிரமாக முன்னிறுத்தணும். அப்புறம் அடுத்த கட்டமாக ஐடி அணியை தீவிரமாக முன்னெடுக்கணும். இப்போ பரவாயில்ல, தாவேக்காவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க. அதாவது கரூர் விவகாரமாகட்டும், நார்சிச ஒரு மாதிரி மோசமான மனநிலை கொண்ட அவங்களா இருக்காங்க. கரூர் சம்பவம் இப்படிலாம் வச்சு முதலமைச்சரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது அதிமுகவுடைய ஐடி அணி. ஆனாலும் பெருந்தலைகள் மாஜிக்கல் பார்த்தோம்னா சாஃப்டாக தான், ஒரு கெஞ்சுற டோனில் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தாவேக்காவை காத்திரமாக கடுமையாக விமர்சிக்கிறது இல்லை. அதன் தொடர்ச்சியாக முக்கியமான பாயிண்ட், 9th பாயிண்ட்டு, ஒரு மேற்கு மண்டலத்துக்கான ஒரு பார்ட்டியாக சுருங்கி இருக்கு. எப்படி பாமக ஒரு வட்டாரத்துக்கான கட்சியாக, ஒரு சமுதாயத்துக்கான பார்ட்டி போல சுருங்கிருச்சு. அதிகபட்சம் ஒரு சொற்ப அளவிலான எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பெறக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்ட்டி அப்படின்னா எல்லா பக்கமும் ஆக்டிவான ஆட்களை கொண்டு வரணும். முக்குளத்தோர் சமூக மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சா, உங்களிலிருந்து பிரிஞ்சு போனவங்க இல்லை நீக்கப்பட்டவங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, போன தேர்தலில் அமமுக கூட்டணியின் மூலமாக அதை சரி பண்ணிடலாம்னு நினைச்சீங்க. ஆனால் அது பெரிய அளவில் சக்சஸ் ஆகலை. அப்புறம் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களும் உணர்வுபூர்வமாக உழைக்கக்கூடியவர்களை பொறுப்புகளில் நீங்கள் முன்னிறுத்தலை. பல்வேறு மாஜிக்களை நீங்கள் போட்டிருந்தீங்க. அந்த பல்வேறு மாஜிக்களும் இந்த தேர்தலில் மண்ணை கவுனது தான் மிச்சம். சொந்த சமுதாய மக்கள்கிட்ட கூட அவங்களால ஆதரவை பெற முடியல. அப்போ மாற்று இளம் முகங்களை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் ஏனைய அனைத்து சமுதாயங்களையும் கவர் பண்ணணும். அதுலேருந்து லீடர்ஸை உருவாக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, சவுத்தில் போன 2021 தேர்தலில் பார்த்தோம்னா அப்போவே மோசமான தோல்வி தான். ஆனாலும் அப்போ 18 எம்எல்ஏக்களை ஒரு 10 மாவட்டங்களில், மதுரை, திண்டுக்கல்ல இருந்து தூத்துக்குடி வர அதிமுக வெற்றி அடைஞ்சது. ஆனால் இந்த 2026 தேர்தலில் வெறும் 5 எம்எல்ஏக்களை மட்டும்தான் இங்கே அதிமுக பெற்று இருக்கு. இப்படி இருந்தால் அப்புறம் கட்சி எப்படிங்க ஆளுங்கட்சியாக மாறும்? அப்புறம் இப்போ அவங்க பெரும்பான்மையாக பார்த்தோம்னா நாடார் சமுதாயம் இருக்குது, தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்தினர் இருக்காங்க, அப்புறம் யாதவர், முத்திரையன், இப்படி அடிக்கிட்டே போனோம் பிள்ளமார் அப்படின்ட்டு. நாடார் சமுதாயம் எடுத்துட்டோம்னா எத்தனை பேர் அங்கே மாசேக்களாக இருக்காங்க அதிமுகவில், எத்தனை பேர் முகங்களாக முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் திரு மாஃபாய் பாண்டியராஜன் இருந்தார். இப்பயும் பார்த்தோம்னா மாநிலங்களவை எம்பி மூத்த வழக்கறிஞர் திரு இன்பதுரை இருக்காரு. அதுக்கப்புறம் சமுதாய ரீதியிலாகவும் அனைவருக்குமான முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக வாக்குகளை பெறக்கூடிய வேலைகளை செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான், இப்படி சூறாவளி பரப்புரையெல்லாம் இப்போ செஞ்சார் இல்லையா, அதை இனிமேலும் தொடர்றப்ப அது வெற்றியாக மாறும், ஆளுங்கட்சியாக அதிமுகவை கொண்டு வரும். ஃபைனல் பாயிண்ட், 10வது பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் களத்தில் துடிப்பானவர்களாக இருந்தால் நீங்கள் தான் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பீங்க. இதை இப்போ இந்த 2026 வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடக்குது இல்லையா, மெஸ்ஸி அவர்கள், ரொனால்டோ அவர்கள், இவருக்கு 39, அவருக்கு 41, இவர்களை பார்த்து இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க பழைய குதிரை தான், ஆனால் போர் குதிரைகள்ங்க, அவங்க தான் வந்து கோப்பையை வாங்குவாங்க அப்படின்லாம் இப்போவே பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க. அப்போ நீங்கள் போர்க்குதிரை போல ஓய்வே இல்லாமல் 234 தொகுதியிலையும் தொடர்ந்து நடையாக நடந்துட்டு இருக்கணும், சுற்றுப்பயணம் போய்கிட்டே இருக்கணும், நிறைய இளைஞர்களை உங்கள் பின்னாடி படையாக திருப்பணும். நிச்சயமாக அதிமுக பாருங்க 2029 பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும், 31 மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் இரத்தங்கள். வேற என்ன, நீங்களே உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் எழுதுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.